சாத்தான்குளம் தந்தை மகன் காவல் நிலைய லாக்அப் டெத் அப்படிங்கிற அந்த வழக்குக்கு தமிழக அரசு நடத்தக்கூடாது, அது செய்யக்கூடாதுன்னு அது சிபிஐக்கு கொண்டு போகப்பட்டு சிபிஐ அந்த வழக்கை நடத்தி முடித்து கிட்டத்தட்ட 6 ஆண்டுகள்னு சரியாக தெரியல, 6 ஆண்டுகள் இருக்கும். இந்த வழக்கு நடந்து முடிஞ்சு நேற்று அதற்கான தீர்ப்பை கொடுத்துருக்காங்க. அந்த வழக்கில் சம்பந்தப்பட்ட காவல் ஆய்வாளர் ஸ்ரீதர் உட்பட தலைமை காவலர்கள் மற்றும் காவலர்கள் 9 பேருக்கு, சிலருக்கு இரட்டை தூக்கு தண்டனை, அபராதம் இப்படி விதிக்கப்பட்டிருக்கு. அதாவது குற்றம் நடந்திருக்கிறது, குற்றம் நிரூபிக்கப்பட்டிருக்கிறது, நிரூபிக்கப்பட்ட குற்றவாளிகளுக்கு தண்டனை கொடுக்கப்பட்டிருக்கு. இது செய்தது காவல்துறை அதிகாரிகள். காவல் நிலையத்தில் 2 மரணங்களை அரங்கேற்றியிருக்காங்க. இது இந்திய தண்டனைகள் சட்டம் அல்லது இப்போ இன்றைக்கி இருக்கிற பிஎன்எஸ் அந்த மாதிரியான வகைகளில் சட்டப்பிரிவுகளில் பல சட்டப்பிரிவுகளில் 302 கொலை, இன்னும் இந்த தடயங்களை அழித்தல், மூர்க்கமான தாக்குதல், இப்படி பல சட்டப்பிரிவுகளில் அந்த வழக்கை தொடுத்துருக்காங்க. ஆனால் ஒரு வழமையாக ஒரு நீதிபதி ஒரு வழக்கை அணுகிறது முறையில் இந்த வழக்கை அவர் அணுகாமல் அரிதினும் அரிதான வழக்காகவும் காவலர்கள் செய்த குற்றமாகவும் இதற்கு போதிய ஆதாரங்கள் இருந்தது காரணமாகவும் அந்த காவல் நிலையத்தில் பணி செய்த ஒரு காவல் அதிகாரியினுடைய வாக்குமூலத்தின் அடிப்படையில் தனக்கு பாதுகாப்பு இருக்காது, 2 குழந்தைகளினுடைய தாய் என்கிற முறையிலும் விட்னஸாக அவர் கொடுத்த ஆதாரம், அதாவது எவிடன்ஸ், கொலாபரேட்டட் எவிடன்ஸ் அண்ட் விட்னஸஸ், இதன் அடிப்படையில் தான் தீர்ப்புகள் வழங்கப்படும். பெரும்பான்மையான காவல்துறை மரணங்களில் ஒருவரை கொண்டு போய் காவல் நிலையத்தில் வைத்து மூர்க்கமாக தாக்கினார்கள் என்றால் இதற்கு ஒரு முன் வழக்கம் இருக்கிறது. இது நீதிபதி சந்துரு கோடிட்டு காட்டியது தான். நீங்கள் இன்னொரு ஜெய்பீம் என்ற திரைப்படத்தில் வந்த ஒரு காவல் நிலைய மரணத்தையும் நீங்கள் பார்த்துருக்கலாம். இன்னும் ஒரு காவல் நிலைய மரணம் இருக்கிறது. அது தன்னுடைய கணவரை காவல் நிலையத்திற்கு அழைத்து சென்றிருக்கிறார். அவரை மிக மூர்க்கமாக தாக்கி இருக்கிறார்கள். அந்த வழக்கினுடைய பெயரை நான் மறந்துவிட்டேன். அவர் அங்கே இறந்து விடுகிறார். அங்கே இவரை அந்த மனைவி அங்கே பார்க்க போயிருக்கிறார். அவர்களுக்கு சில பொருட்களை வாங்கி வர சொல்லி அவர்களை வெளியே அனுப்பியிருக்கிறார்கள் அந்த மனைவியை. அந்த இடைவெளியில் அந்த கைதியாக விசாரணைக்காக கொண்டு செல்லப்பட்டவர் இறந்து விடுகிறார். காவல் நிலைய லாக்கப்பிலேயே இறந்து விடுகிறார். பிறகு இவர்களுக்கு ஒரு பயம் ஏற்படுகிறது, என்ன செய்வது என்று தெரியவில்லை. அவர் உள்ளே இருக்கிறார். இவங்க இந்த பெண் அந்த இறந்தவருடைய மனைவி போய் கேட்கிறார். இல்லை தான் இருக்கிறார் என்கிற முறையிலே சொல்லி அந்த பெண்ணை அவர்கள் பாலியல் பலாத்காரம் செய்கிறார்கள் அங்கே இருக்கிற காவலர்கள். இது அடுத்த கட்ட குரூரம். பலாத்காரம் செய்து விடுகிறார்கள். பலாத்காரம் செய்த பிறகாக அவர்கள் ஏதோ மயக்கமாகிறார், ஏதோ அந்த பெண் ஒரு பாதிப்புக்குள்ளாகிறார். இப்போது சிக்கலாகிறது. அதாவது அந்த பெண்ணை இவர்கள் பாலியல் ரீதியாக துன்புறுத்தியது அது சிக்கலாகிறது. அதை சிலர் கம்யூனிஸ்ட் கட்சி தோழர்களோ இன்னும் பிற தோழர்கள் அதை பிரச்சனையாக்குகிறார்கள் என்று தெரிந்த பிறகு அந்த இறந்து போன அந்த கைதியை, விசாரணை கைதியை இவர்களுடைய காவல் நிலைய எல்லைக்கு அப்பால் கொண்டு போய் போட்டு விடுகிறார். இந்த பெண் எதற்காக போனாரோ அவர் அனாதை சடலமாக வேறு பிராந்தியத்திலே கிடக்கிறார். இப்போது அந்த விசாரணை கைதி அந்த காவல் நிலையத்துக்கு வந்ததற்கான எல்லா தடயங்களையும் அவர் அளித்து விடுகிறார்கள். இப்போ இவர்கள் மேல் கற்பழிப்பு வழக்கு மட்டும்தான் பதியப்படுகிறது. அந்த கற்பழிப்பு வழக்கு நடத்தப்பட்டு அவர்களுக்கு தண்டனை கொடுக்கப்பட்டு விட்டது. 5 ஆண்டுகள் அந்த ஒருத்தருக்கும் வழங்கப்பட்டு அவர்கள் விடுதலையாகி இன்றும் உயிரோடு இருப்பதாக சொல்லப்படுகிறது. இப்போது அந்த கற்பழிப்புக்கு ஆளான அந்த பெண், தன் கணவரை இழந்த அந்த பெண், இதுதான் நிதர்சனமான இந்த தமிழ் சமூகத்தில் காவல் நிலையங்கள் ஒரு வாய்ஸ்லெஸ், அதாவது பேச்சு அற்ற அடிப்படை சமூகங்களுக்கான நிகழ்வுகளில் நடக்கிறது.
இது இன்று நடக்கல, பல காலமாக நடக்கிறது, நடந்து கொண்டே இருக்கிறது. நேற்றும் நடந்திருக்கும் பல காவல் நிலையங்களில். இந்த வழக்குக்கு தண்டனை கொடுத்து விட்டோம் என்கிற புலகாங்கிதத்தோடு இப்போ இருக்கிற ஆண்ட கட்சி ஏற்றுக்கொள்ளலாம். ஆனால் அதுக்கு வாய்ப்பில்லை. அது ஏன்னா சிபிஐ நடத்திய வழக்கு. அங்கே ஒரு துணிந்து ஒரு வாக்குமூலம் கொடுத்த ஒரு பெண் போலீஸ், அந்த பெண் போலீஸ் தான் இந்த வழக்கிலே ஹீரோ. அவர் தான் இந்த வழக்கினுடைய முதன்மையான நபர். எது அந்த வழக்கு சார்ந்து இருந்தாலும் அது அவருக்கு மட்டும்தான் போய் சேரும். நாளை இதே ஒரு வழக்கு நடந்து அங்கே யாரும் சாட்சி சொல்லவில்லை என்று சொன்னால், இந்த குற்றம் சாட்டப்பட்ட இந்த 9 நபர்கள் மாதிரி அங்கே இருப்பவர்கள் விடுதலை ஆகியிருப்பார்கள். ஏன்னால் குறைந்தபட்சம் 7 ஆண்டுகள் தான் தர முடியும். 6 ஆண்டுகள் முடிந்துவிட்டது. 100 ஆண்டில் அவர்களெல்லாம் விடுதலை ஆகிவிடுவார்கள். இது அத்தனையும் விவரித்த ஒரு வாக்குமூலத்தின் அடிப்படையிலானதான் தூக்கு தண்டனை வரை போயிருக்குது. இது பின்னாளில் அவர்கள் மேற்கொண்டு மேல்முறையீடுக்கு போகலாம், தண்டனை குறைப்பு பெறலாம். நிறைய அவர்களுக்கான அடுத்த நீதிமன்றத்தில் என்ன மாதிரியான வாய்ப்புகள் அவங்களுக்கு இருக்கிறது என்பதை பின்னாளில் பார்த்து கொள்ளலாம். ஆனால் இந்த வழக்கு இது ஆண்ட கட்சியினுடைய காலகட்டத்தில் நடந்தது. தீர்ப்பு மற்றொரு கட்சி ஆண்ட காலகட்டத்திலே வந்திருக்கிறது. இந்த 2 கட்சிகளும் இதற்கு பொறுப்பேற்று நாளை இது போன்ற ஒரு மரணம் ஏற்படாமல் தடுப்பதற்கான எந்த ஒரு முன்னெடுப்பையும் எடுப்போம் என்கிற கோரிக்கை கூட வைக்கவில்லை. காவல்துறை ஒரு நபரை அவருடைய பெண்களை இரவில் வைக்கிறார்கள். பெண் காவலரோடு இருக்க வேண்டும். பெண் ஏதேனும் அறைகளை வைத்திருந்தால் பெண் உடன் வர வேண்டும். பெண்ணோடு வந்து பெண்ணை கூட்டி சொல்ல வேண்டும் விசாரணைக்கு. எல்லாம் இருக்கிறது சட்டங்களில். ஆனால் எதையும் இவர்கள் முறையாக பயன்படுத்துவதில்லை. இரவில் இரண்டு கைதிகள் ஒரு காவல் நிலையத்தில் மூர்க்கத்தனமாக தாக்கப்பட்டு இறக்கும் வரை அந்த டிபார்ட்மெண்ட் என்று சொல்லப்படுகிற அந்த துறை என்ன செய்து கொண்டிருந்தது? அந்த துறையில் இருக்கிற அந்த காவல் நிலையத்திற்கு இருக்கிற உயர் அதிகாரியை தவிர்த்து விட்டு பிற உயர் அதிகாரிகளுக்கு அங்கே இந்த புரூட்டல் நடப்பது தெரியுமா தெரியாதா? அவர்களை ஏன் தண்டிக்கவில்லை இந்த நீதிமன்றங்கள்? இப்பொழுது ஒரு அஜித்குமார் என்பவரை அடித்து கொல்லப்பட்டவர். அந்த அடித்து கொன்றவர்களுக்கும் அவருக்கும் எந்த விதமான சம்பந்தமும் இல்லை. இதேனும் இந்த வழக்கில் செத்தவர்களுக்கும் இந்த அடித்தவர்களுக்கும் இதேனும் தொடர்பு இருக்க வாய்ப்பு இருக்கிறது. ஆனால் அந்த அஜித்குமார் என்பவர் ஒரு பெண்மணியினுடைய அந்த புகாருக்காக களத்தில் இறங்கியவர்கள். அந்த அஜித்குமாருக்கும் அந்த காவலர்களுக்கும் எந்த தொடர்பும் இல்லாதவர்கள். அவர்கள் அடித்து அந்த அஜித்குமார் இறந்து போகிறார். இப்பொழுது குற்றம் சாட்டப்பட்டவர்கள் அவர்கள் மட்டும்தான். அந்த பெண் புகார்தாராக அந்த பெண் தன்னுடைய வழக்கை நான் வாபஸ் பெற்றுக்கொள்கிறேன் என்று எளிதாக சொல்லிவிட்டு வெளியேறுகிற வாய்ப்பு இருக்கிறது. இந்த சட்டம் அப்படி அவர்களுக்கு அனுமதியை கொடுக்கிறது. அவர்கள் கொன்ற அந்த இறந்து போன அஜித்குமாருக்கு என்ன நீதி? இதை சொன்ன உயர் அதிகாரி யார்? இந்த உத்தரவை இட்ட அந்த உயர் அதிகாரி அந்த வழக்கில் சேர்க்கப்பட்டிருக்கிறாரா? அவருக்கு தண்டனை இருக்கிறதா? இந்த வழக்கு பொய் வழக்கா அல்லது இந்த வழக்கை கொடுத்து முறையான முறையில் ஒரு வழக்கு கொடுக்கப்பட்டால் எஃப்ஐஆர் போடப்பட்டு இந்த எஃப்ஐஆருக்கு பிறகாக ஒரு சந்தேகத்தின் பேரில் அழைத்து சென்று முறையான ஒரு விசாரணை நடத்தி அந்த விசாரணையின் அடிப்படையில் அவர் பொய் சொல்லுகிறார் என்றால் தொடர்ந்து அவருடைய நீதிமன்ற காவலுக்கு கொண்டு செல்வது, திரும்பவும் அவரை விசாரித்து ஏதேனும் ஒரு மெட்டீரியல் எவிடன்ஸ் கிடைத்து அதன் அடிப்படையில் அவரை தாக்கியிருந்தாலும் கூட ஏற்கலாம். புகார் சொன்ன 1 மணி நேரத்தில் நிக்கிதா என்கிற ஒரு பெண், அவ்வளோ பெரிய சக்தி வாய்ந்த ஒரு பெண் கொடுத்த ஒரு புகாருக்கு 1 மணி நேரத்தில் அடித்து 3 மணி நேரத்தில் அவரை கொல்லக்கூடிய அளவுக்கு இந்த வழக்கு நடந்திருக்கிறது. அந்த நிக்கிதா எளிதில் அந்த வழக்கிலிருந்து வெளியேற முடிகிறது, எந்த விதமான பிரச்சனையும் இல்லாமல். ஆனால் இறந்த அந்த அஜித்குமார் என்ற அந்த உயிருக்கான மரியாதை எங்கே இருக்கிறது? ஒரு உயிர் இங்கே போயிருக்கிறது. அது வாய்ஸ்லெஸ்ஸான பொருளாதாரத்திற்கு கீழ்நிலையில் போயிருக்கிற அந்த உயிருக்கு என்ன மரியாதை இருக்கிறது? இவற்றை எல்லாவற்றையும் தடுப்பதற்காக இந்த ஆள்கிறவர்கள், நாங்கள் மக்களினுடைய காப்பாளர்கள் என்று சொல்லுகிறவர்கள் என்ன மாதிரியான நடைமுறையை வைத்திருக்கிறீர்கள்? அங்கே அந்த அஜித்குமாரை தாக்குவதே அந்த உயர் அதிகாரிகளுக்கு தெரியாதா? அதை தடுக்க தவறிய அந்த உயர் அதிகாரிகளுக்கு என்ன தண்டனை? பெனிக்ஸ் ஜெயராஜை தாக்கும் பொழுது தாக்கப்படும் போது ஒரு இரவு முழுக்க அந்த இருவரும் தாக்கி கொலை செய்யும் வரை அந்த காவல் நிலையத்தினுடைய சரகத்துக்கு உட்பட்ட டிஜிபி
எஸ்பி, இன்னும் வேறு டிஜிபி, இன்னும் அத்தனை பேருக்கும் அந்த காவல் நிலையத்தில் என்ன நடந்தது என்று தெரியாதா, நடக்கிறது என்று தெரியாதா? அப்படித்தான் உயரதிகாரிகள் இருக்கிறார்களா? அப்படி இருந்தால் அந்த உயரதிகாரிகள் பணி நீக்கம் செய்ய தகுதியானவர்களா இல்லையா? தங்கள் கீழே ஒரு தவறு நடந்தால் அந்த தவறுக்கு அந்த உயரதிகாரி பொறுப்பேற்க வேண்டுமா இல்லையா? அந்த வகையில் இந்த காலகட்டத்தில் நடந்ததற்கு அப்பொழுது இருந்த முதலமைச்சரும் பொறுப்பேற்க வேண்டியவர் தானே. அவர் எடப்பாடி பழனிசாமி மீதும் குற்றவியல் நடவடிக்கையை தொடர வேண்டும். இந்த வழக்கு இதோடு மரண தண்டனையோடு நிற்கக்கூடாது. அதில் அந்த காலகட்டத்தில் அந்த அந்த காவல் சரகத்துக்கு உட்பட்ட டிஜிபி அவர் மீதும் குற்றவியல் வழக்கு தொடர வேண்டும். எஸ்பி அவர் மீதும் குற்றவியல் வழக்கு தொடர வேண்டும். இந்த 9 பேர் தூக்கு தண்டனை விதிப்பதற்கான இந்த வழக்கினுடைய காலகட்டத்தில் முதலமைச்சராக இருந்தவர் தன்னுடைய ஒரு பிரஜையை தன்னுடைய காவல்துறை அடித்து கொன்றது என்பதற்காக அவள் மீதும் கொலை முயற்சி வழக்கு 301, 302 கீழ் எடப்பாடி பழனிசாமி மீதும் கொலை வழக்கு பதிவு செய்ய வேண்டும். அது மத்திய அரசின் கீழ் அது அந்த வழக்கு நடத்தப்பட வேண்டும். முறையாக நடத்தப்பட்டு இந்த தன்னுடைய துறையை சரியாக கவனிக்காததற்கு என்ன தண்டனையோ அந்த தண்டனையை எடப்பாடி பழனிசாமிக்கு வழங்க வேண்டும். அதே அஜித்குமார் காலகட்டத்தில் இந்த திமுக அரசு நடந்தபோது திமுக முதல்வர் மீதும் இந்த வழக்கை செலுத்த வேண்டும். இந்த அஜித்குமார் வழக்கில் அந்த காவலர்கள் மட்டுமல்லாமல் அவருடைய உயர் அதிகாரிகள், அவர்களுக்கு யார் ஆணை பிறப்பித்தது, அந்த நிக்கிதா, எல்லோர் மீதும் குற்றவியல் நடவடிக்கைகளை கொலை வழக்கு பதிவு செய்ய வேண்டும். இப்பொழுது இருக்கிற தமிழக முதல்வர் மீதும் இந்த வழக்கை சார்ந்து கொலை வழக்கு பதிவு செய்ய வேண்டும். இந்த வழக்குகள் தொடர்ந்து சட்டமன்ற உறுப்பினர்களுக்கான நீதிமன்றங்களில் இந்த வழக்கு நடத்தப்பட்டு இந்த வழக்குகள் அவர்களுடைய வாழ்நாள் எப்பொழுதெல்லாம் அவர்கள் வேட்புமனு தாக்கல் செய்கிறார்களோ அப்பொழுதெல்லாம் இந்த வழக்குகள் இங்கே காட்டப்பட வேண்டும். அது மக்கள் பொது பார்வைக்கு வைக்கப்பட வேண்டும். யாராக இருந்தாலும் இதை நடைமுறைப்படுத்தப்பட வேண்டும். அப்பொழுதுதான் இந்த மாதிரியான குற்றங்கள் குறையும். நன்றி, வணக்கம்.